கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அன்பை குறித்து தியானிப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, நாம இருக்கிற பிரகாரமே இருக்கிறாராம். நமக்கு என்ன தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்குதுன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கத்தக்கதாக. இப்போ நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று வருது இல்லையா? அப்போ நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும்னா நம்மிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கணும்ன்றார் இல்லையா? ஆண்டவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். எது மூலியமா? அன்பு மூலியமா. நாம் அன்பு இருந்தோம்னா, ஆண்டவர் பிதாவின் அன்பு இல்லாதவன் அவரால் பிறந்தவன் அல்லன்னு வேதவசனம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? போல அன்பு நமக்குள்ள பூரணப்பட்டிருக்கணும். அப்போதான் நாம் தேவன் நம்மளோடு இருக்கிற பிரகாரமே நாமளும் இருக்கிறோம் அப்படின்றார். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வசனத்தை நாம் நல்லா பார்க்கணும். பயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்காக நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா தேவ அன்பு நம்மகிட்ட இருக்குன்னா பயம் நம்மகிட்ட இருக்காது இல்லையா? பயம் இல்லாதவன் பயமானது என்னது? வேதனை உள்ளது. அப்போ அத்தகைய வேதனை உள்ளதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம என்னவா இருக்கணும்? தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். அப்போ தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? தேவ அன்பு இருக்கணும். பூரணப்பட்டிருக்கணும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரணம்னா முழுமையான அன்பு. கொஞ்சம் ஒருத்தரை பார்த்தா பயப்படுறது, இன்னொருத்தரை பார்த்தா தைரியமா இருக்கிறதல்ல. பூரண அன்பு, முழுமையான அன்பு. முழுமையான அன்புனா நாம் நீதி உள்ளவர்களாகவும் இருக்கணும். தேவ அன்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்? நீதி இருக்கும். நீதி இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ தேவ அன்பு நம்ம இடத்துல பூரணப்பட்டிருக்கணும். அது என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளுமோ. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் இதுக்கு அதுக்கு மற்றதுக்கெல்லாம் நாம் பயப்பட்டோம்னா என்ன ஆகும்? பூரணப்பட்டவன் அல்ல. தேவனுடைய அன்புல நாம பூரணப்பட்டவன் அல்ல. இப்போ நம்மகிட்ட அன்பு பூரணப்பட்டிருந்தா நாம தேவன் நம்ம இடத்துல அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். மற்றவங்கெல்லாம் தைரியமா மற்ற செயல் செய்கிறவங்க, இந்த உலகத்தாரில் தைரியமாக பல குற்றங்கள்லாம் செய்கிறாங்களே, அவங்கக்கிட்டலாம் தேவ அன்பு இருக்குதுன்னா அந்த அன்பு வேற. அது உலகத்தின் மேலே இச்சிக்கிற அன்பு. இது நான் சொல்றது வேதம் சொல்றது நான் சொல்றது இல்லை, வேதம் சொல்வது. வேதத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான், விவரித்து சொல்கிறேன். தேவ அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் இந்த உலக பயம் இருக்காது. இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறது, இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி வாழ்கிறது, என்ன செய்யறதுன்ற இந்த பயம் இருக்காது. அந்த பயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த தைரியம், அந்த இது வேற, அது வேற இல்லையா? தேவ அன்பு இது இத்தகையது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் உண்டாக்கி இருக்காருன்னா, நமக்கு இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் ஒன்று அறிந்திருக்கிறேன்னும் போது இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணுன்றது ஆண்டவர் செய்வார். அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள பயம் வேற. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்வோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறணும். தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோம்னா தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் இல்லையா? அதுபோல தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா தான் நாம் தேவ பிள்ளைகள். நம்மளுடன் ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த ஆலயத்துக்கு வராங்க இல்லையா? அவர்கள் தேவ பிள்ளைகள். அவர்களிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். எப்போ? தேவ அன்பு நம்மகிட்ட இருந்தா. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம அன்பு கூறுவோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை பாரமானவைகள் அல்லவே. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறணும்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறும். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியாயங்களை
நாம் கை கொள்ளணும். அப்போ தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். நம்ம பிள்ளைங்க கூட வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்டால் தான் நம்ம மேலே அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சொன்ன பேச்சு கேட்காம இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம மேலே அதுக்கு அன்பு இல்லை பிள்ளைங்களுக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல தான் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோமான தான் நாம் தேவனிடத்தில் அன்பு வச்சிருக்கிறோன்றது ஆண்டவர் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு? அவருடைய கற்பனைகளை கை கொள்வது பாரமானவைகள் அல்லவே. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. இந்த வசனத்தை நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஆண்டவருடைய கற்பனைகள் வந்து இந்த பூமியில நாம பாதுகாப்பாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாய். இதெல்லாம் எதுக்கு? இந்த உலக சட்டமும் அதுதான். ஆண்டவருடைய சட்டத்திலிருந்து அந்த உலக சட்டமே பிறந்திருக்குது இல்லையா? அது வேற பெரிய அரசியல், அது இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய கற்பனைகள், அவருடைய சட்டங்கள், நியாயங்கள் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இந்த பூமியில பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பமானது. நீ நீதி உள்ளவனாக இருந்தால் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையா? போல் நீதி உள்ளதாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயே பாதுகாப்பாக இருப்பார். அது என்ன சொல்றது? அது பாரமானவைகள் அல்லவே. இப்போ பாரமான அல்லவைகள்ன்றதுக்கு என்ன உதாரணம்னா, இன்னைக்கு 800 கோடி இருக்குது இந்த பூமியில மக்கள். இந்த 800 கோடியில வாலிபர்கள்னு எடுத்துக்கலாம், எப்படி பார்த்தாலும் ஒரு 300 கோடி இருக்கும், இல்லை 400 கோடி இருக்கும். இந்த 400 கோடியில் எவ்வளவு பேர் குற்றவாளியாக இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போனா பாரம் இல்லாததுனால தான் எல்லாருமே நாம் ஃபாலோ பண்ணுறோம் இத்தகைய கட்டளைகளை. இது ஆண்டவருடைய வேதத்திலிருந்து கிறிஸ்துவர்களால் சட்டங்கள் எழுதப்பட்டு அது மூலிமா சிலபஸ் உருவாக்கி அது மூலிமா தான் அமெரிக்காவிலேருந்து தான் சட்டங்களை, லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து தான் உலகம் முழுதாக பரவிச்சு. அது வேறு கதை இல்லையா? நாங்கள் சும்மா புரிதலுக்காக சொல்கிறேன். அப்படி பரவினா அங்கே போய் படித்தவங்க தான் உலகம் ஃபுல்லாக சட்டங்களை எழுதுனாங்க. அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மத ரீதியாக சில சட்டங்களை உருவாக்குறாங்க, அது வேற. அதுபோல் இத்தகைய பொதுவான குற்றங்கள், இது மாதிரி பொதுவான கட்டளைகள் வேதத்திலேருந்து வந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் குற்றம் செஞ்சவங்க குறைவாக தான் இருப்பாங்க. குற்றங்கள் இன்றைக்கு தான் அதிகமாக பெருகிடுச்சு, வெவ்வேறு குற்றங்கள் எல்லாம். அதுபோல் அது பாரம் இல்லாததுனால தான் எல்லா மக்களாலையும் அதை ஃபாலோ பண்ண முடியுது, பின்பற்ற முடியுது இல்லையா? அதுபோல் இப்போ பாரமான கட்டளைகள் இல்லை. ஆண்டவர் நம்மளை வழிபாட்டு முறையில் கூட பார்த்தீங்கன்னா, எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்றார் ஆண்டவர். 2-3 பேர்னா தாய் தகப்ப இருக்கலாம், தந்தை பிள்ளைகள் இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம், 2 பேர் நண்பர்கள் எங்கனாலும் இருக்கலாம். எங்கன்னா தொழுது கொள்ளு, எங்கே ஒன்றா முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணு, ஒரு பாட்டு பாடு அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியலையே. இது பாரமானது இல்லவல்ல, ஒரு எளிமையான ஒரு வழிமுறை ஆண்டவர் அவர் துதிக்க சொன்னது. ஆனால் சில உடன்படிக்கையில் அது சரியா தவறா, உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மற்ற மக்கள் எல்லாம் வேலெல்லாம் அம்பெல்லாம் எடுத்து நாக்கில் குத்திக்கிறாங்க, வாயில் குத்திக்கிறாங்க, முதுகில் குத்திக்கிறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆண்டவர் தொழுது கொள்கிறாங்க. அது மாதிரி கடுமையான ஒரு வழிபாட்டு முறை நமக்கு இல்லை. நமக்கு சிம்பிளாக படுத்துக்கினே கூட ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, நோயாளிங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லையா? எந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறோ, எந்த நிலையில் இருக்கிறோ, அங்கிருந்தே ஆண்டவர் தொழுது கொள்ளலான்றார். எங்கே 2-3 பேர்? இந்த பூமியில் 2 பேர் இல்லாத மனிதர் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? ஏன்னா தாய் தகப்பன் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் 2 பேரும் கூடி நீ ஆண்டவரை ஜெபம் பண்ணுறதோ, பாட்டு பாடுறதோ, தொழுது கொள்றதோ ரொம்ப எளிமையானது தானே. இது பாரமானது அல்லவே. அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் மற்ற இடத்துல வந்து நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன, இந்த இடத்துல தான் புண்ணிய ஸ்தலம், புனித ஸ்தலம்லாம் இருக்குது, நீ என்னை வந்து அங்கே தான் தொழுது கொள்ளனாலாம் நமக்கு எந்த கட்டளையும் வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் சில கிறிஸ்துவ மக்கள் இஸ்ரேல் போகிறாங்க. அவர்கள் அது அவர்களுடைய சுய விருப்பம், வேறு யாரோ கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் கற்றுக் கொடுத்த கற்பனை. அது அது தேவ கற்பனை அல்ல இல்லையா? அது தேவ கற்பனை. அதனால நாம் வந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் தொழுது கொள்ளலாம், ஆண்டவரை வந்து துதிக்கலாம், ஆண்டவரத்தில் ஜெபம் செய்யலாம். எவ்வளோ எளிமையான கற்பனை ஆண்டவர் நம்ம கட்டளையெல்லாம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவேன்றார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுன்றார். இது எளிமையான கற்பனை, நல்ல கற்பனை இல்லையா? ஏன்னா நிறைய வழிபாட்டு முறைகளை நாம் இந்த பூமியில் பார்க்குறோம். அதில் அம்பு குத்துன்னு போகிறது,
அப்புறம் தோல் மேலே வந்து ஏதோ பாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிட்டு போகிறது, நெருப்பு மெரிக்கிறது, நெருப்பு கையில் வச்சுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் எவ்வளோ பாரமானது. ஆனால் நமக்கு ஆண்டவர் உலகத்திலே எளிமையான ஒரு வழிபாட்டு முறை என்பது வந்து, எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தை தொழுது கொள்கிற அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்றார். இந்த மாதிரி ஒரு உயர்வான எளிமையான ஆண்டவர் வழிபாட்டு முறை உலகத்தில் வேறு எந்த சித்தாந்தத்திலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்தால் நண்பர்களோ சகோதரர்களோ சொல்லலாம், நாம் அதை தெரிந்து கொள்வோம் இல்லையா? இதுபோல் நமக்கு ஆண்டவர் பாரமான கற்பனைகள் எதுவும் கொடுக்காமல் எளிமையான கற்பனைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொடுத்திருப்பதால் நாம் இதை பின்பற்றி ஆண்டவர் அன்பு கூறுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடனே இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆமேன்.